வைஷோ புதுசா ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்கு. சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காம சொல்லுங்க பால்கி. பர்த்டே கேக்கு மேல கிரீமுக்கு பதிலா அவங்க வயசையும் பேரையும் பாய்சன் எழுதி தரணுமா? ஜோக் பண்ணாதீங்க பால்கி. நான் ஜோக் பண்ணல, உன் ஃப்ரெண்டு அம்புஜா தான் ஆர்டர் கொடுத்துருக்கா, அவளே போய் கேள். ஹே அம்புஜம். ஹலோ சார். என்ன சார் ரொம்ப நாளா ஏண்டி அழற? இங்க பாரு, சொல்லு என்ன பிரச்சனை? வீட்டில் எல்லார்கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு, நிச்சயத்துக்கு டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? டவுரி ஏதாவது அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு லண்டனில் வேலை கிடச்சிருக்கு. வீசா கிடச்சதுலேருந்து அவனோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் கால் பண்ணால் கட் பண்ணுறான், மீட் பண்ண ட்ரை பண்ணால் அவாய்ட் பண்ணுறான். அவன் ஏதோ லண்டனில் வேறு யாரையோ லவ் பண்ணுறானோன்னு டவுட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வைஷு. அவன் இல்லாமல் நான் செத்துருவேன் வைஷு. உன்னை அடிச்சே கொண்டுருவேன். லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா லைஃபே ஃபெயிலியர்னு அர்த்தமா? ஓகே, அவர் எங்கே இருக்கார் இப்போ? Excuse me? Eeny, meeny, miny, mo. This bitch gonna make you flow. Excuse me? Yes. இவளா? Cotton! நீயா? இந்த தாள அஜிதா. இந்த பன்னியவா நீ லவ் பண்ண? அப்படி சொல்லாத வைஷு. ஐயே, உனக்கு மனசாட்சி இல்லையாடி? ஏன் இந்த நீர் யானையை லவ் பண்ணதுக்கு செத்து போற? வைஷு இவரை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்த்தா பிடிக்கும். டேய் அம்புஜா, எதுக்கு இவளை கொண்டு வந்த? வேலைக்கு கொண்டு போ. போடுங்க. என்ன சவுண்ட் விடுற? இனிமே அவ பேச மாட்டா, நான் தான் பேசுவேன். நான் பேச மாட்டேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். என்ன பேச மாட்டியா? ஆமா. 4 இயர்ஸா லவ் பண்ணுவீங்க, அப்புறம் சடனா அவாய்ட் பண்ணுவீங்க. காரணம் கேட்டா பேச மாட்டீங்களா? நீங்க பண்ணல. பொண்ணுங்கன்னா அவ்வளவு இலக்காரமா போச்சு அவனுக்கு. டேய் இலக்காரமா பலகாரமா இது என் பர்சனல் விஷயம். அதெல்லாம் நீ தலையிட கூடாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் டாய்லெட் போகணும். எதுக்கு? க்ளீன் பண்றதுக்கா? அது எப்படி உனக்கு தெரியும்? அடிச்சா மூஞ்சி பிஞ்சிரும். உனக்காவது இது பர்சனல் மேட்டர், அவளுக்கு இது லைஃப் மேட்டர். உன் மூஞ்சி எல்லாம் 4 நிமிஷம் கண்டினியூஸா பார்க்க முடியாது. ஆனா இவ உன்னை 4 வருஷமா லவ் பண்ணிருக்கா. நம்ம பர்சனாலிட்டி எப்படி? நியாயமா பார்த்தா இவ தான் உன்னை அவாய்ட் பண்ணிருக்கணும். டேய், உன்னை நான் வார்ன் பண்றேன். இவ்வளவு டீல்ல விட்ட உன் தோலை உரிச்சிருவேன். தோலை உரிப்பியா? அடக்கமான பொண்ணுன்னு பார்த்தா அக்யூஸ்ட் மாதிரி பேசுது. சரி, இப்போ நான் என்ன பண்ணோம்? நிச்சயத்துக்கு ஓகே சொல்லு. இவகிட்ட சாரி கேளு, அதுவும் இப்போவே என் முன்னாடி. அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியா நிறைய விஷயங்கள் அப்படி இப்படி பேசி நீ வெளிய போ. நான் ஏன் வெளில போனோம்? இவங்க எனக்காக வந்திருக்கா. அவ பாதுகாப்புக்கு நான் தான் பொறுப்பு. அவ தனியா எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. ஏய் அடங்கு. நீ நினைக்கிற மாதிரி இவனுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய சீன் கிடையாது. எப்படி கண்டுபிடிக்கிறா? நீ வெளியே போ, நான் இவனை டீல் பண்ணிக்கிறேன். அதான் சொல்றாங்களா, பா ஓரியா கம்ப்யூட்டர் தடிக்கணுமா? போடே. வைஷு, கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே நடக்கிறது ஃபோட்டோ எடுத்து நான் ஃபேஸ்புக்கெல்லாம் போட மாட்டேன். நீ கேளு, நான் ப்ளே பாய். இப்போ ஒரு மேட்ரு பண்ண போகிறேன் வைஷு. அதை நீ வெளியே சொல்லிட்டேன்னு நினச்சிக்க, உனக்கு தான் அசிங்கம். வெளியில சொல்லக்கூடாது, சரியா? என்ன பண்ண போற? அதான் இப்போ ரெடியாக நினைக்கிறேன்ல, ஒரே தண்ணியில் நான் மட்டும் தான் கிட்ட வருவேன். இப்போ பாரு, லெக்கு மேலே வருது. செருப்பு எடுக்கிற அளவுக்கு நான் ஒருத்தர் இல்லை மாமா. வைஷு, தயவு செய்து நீ தான் என்ன காப்பாற்றணும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண வைஷு, ப்ளீஸ். முடியாது, காட் ப்ராமிஸ் சொன்னதான் நான் எழுதுவேன். சொல்லு. கீப் ப்ராமிஸ். எந்திரி. அப்போ ஓகே. கிராக்க போஸ்டா. என்ன ஹெல்ப்? எனக்கு லண்டனில் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாளே. ஆமா, வீசா கூட கிடைச்சதுன்னு சொன்னா. அந்த விசால தாம்மா வில்லங்கமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன் ரிசிபி திருடி தான் வேலைக்கே அப்ளை பண்ணேன். வேலையும் கிடைச்சிது, விசாவும் கிடைச்சிது. அப்புறம் என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு தான். புரியலையே. என் ஃப்ரெண்டும் என்ன மாதிரியே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வச்சு லண்டனில் ஒரு கேக் ஷாப்பில் வேலைக்கு போய் சேர்ந்தான். அவனுக்கு கேக் செய்ய தெரிலன்னு அவன் ஓனர் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட சொன்னோடனே போலீஸ் உள்ள தூக்கி வச்சிட்டாங்க. இப்போ நானும் அங்கே போனால் போலீஸ்கிட்ட மாட்டிக்கும்ல. அதான் இங்கே இருந்தா அம்முஜத்தை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக குற்ற உணர்ச்சியோட வாழ வேண்டியதுதான். அதனால தான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், அம்முஜத்தை கைட்டி விட்டேன். அட பாவி. என்ன அப்போ அவன் நிலைமை உனக்கு தெரியாதா? அவளை எவனா ஒருத்த டோப் பண்ண போயினே இருப்பான். டேய் முறைக்காதம்மா, நீ மனசு வச்சனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணலாம். நான் என்ன பண்ண முடியும்? நீ எனக்கு அசிஸ்டண்டா வரியா? இல்ல இல்ல, மற்றவங்க பாக்குறவங்களுக்கு தான் நீ அசிஸ்டண்ட். எப்பவுமே நான் தான் உனக்கு அசிஸ்டண்ட், சரியாம்மா? ஏன்னா நீ கேக்கு நல்லா செய்வ, அதை வச்சு நான் தான் பண்ணேன்னு பில்டப் பண்ணிக்குவேன். ஒரு 2 மாசம் தான், அதுக்கப்புறம் நான் டேக்கப் ஆகி பிக்கப் ஆகி பயங்கர லெவலில் வந்துடுவேன். நீ இந்தியாவுக்கு வந்துடலாம். அப்புறம் அம்புஜிமா ஹாப்பியா இருக்கும். என்ன சொல்றேன்? இதுக்கு நீ ஒத்துக்கணும்னா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் போக வேண்டியது தான். ஒரு பொண்ணு தனியா லண்டனுக்கு, அது எங்க இருக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு தனியா அனுப்ப மாட்டோம். இத பாரு வைசு,
தூர் வராத ஏரி மாதிரி ஒரு மூஞ்சி. அவனுக்கா நீ லண்டன் போகணுமா? லூஸ் மாதிரி பேசாதீங்க பால்கி. பாவம் அம்புஜம், அவ மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்ல. மா நீ சொல்லு, உனக்கு பயமா இருக்கா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்லம்மா. ஆனா மாச கணக்குல எப்படி விட்டு பிரிஞ்சுக்கிறதா எனக்கு தெரியல. அம்மா உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுமா. இது பாரு, இப்பதான் இன்டர்நெட் இருக்கே, நான் உன் கூட டெய்லி வீடியோ கால் பண்ணி பேசுவேன். நான் லண்டன்ல இருக்கிற ஃபீலிங்கே உனக்கு வராது. ஓகேயா? கேக் ஷாப்பை பாத்துக்கிறதுக்கு இன்சார்ஜ் கூட போட்டேன். வைஷோ, அம்மா முக்கியமா அம்புஜா முக்கியமா? சொன்னா கேளு. அம்மா உனக்கே தெரியும்ல, அம்புஜத்துக்கு டெல்லியில மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைச்சும் என் கூட படிக்கிறதுக்காக வேணான்னு சொல்லிட்டான். எனக்காக டாக்டர் சீட்டே வேணான்னு சொன்னவமா அவ. இப்போ நான் போலனா அவ கல்யாணம் நின்றுமா. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. வைஷு, நீ போல்டான பொண்ணு. நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் அப்பாக்கு டபுள் ஓகே. தேங்க்யூப்பா. அப்பா சொல்லிட்டா ஓகேயா? நான் ஒத்துக்க மாட்டேன். நீ போக கூடாது. நான் தலோ. கரெக்ட் தான். பால்கி, நீங்களும் என் கூட லண்டன் வரீங்க. வீசாவும் ரெடியா இருக்கு. கன்ஃபார்மா? அப்போ ஓகே. மாமா செவ்வாய்க்கிழமைக்கு பொண்ணு அனுப்புறாங்க. இதோ இங்க இருக்க லண்டன் 10 மணி நேரம். இங்க அனுப்ப மாட்டேல? என்னடா இப்படி பெல்ட் அடிக்கிற? நீ லண்டன் போறேன்னா போறோம். கணேஷ் டைம் ஆச்சு, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க. ஃபாஸ்டா போ. Don't worry baby, we are on time. கரெக்ட் டைம்க்கு வந்துட்டோம். தலைவன் டிரைவிங் எப்படி? ஹேய் சீக்கிரம் வா. Coming baby. மாதிரி இருக்கு. ஏய் அங்க பாரு வைஷ்ணவி. இங்க பாரு வைஷு. ஹேய் மது சீக்கிரம் பக்கத்துல 2 ஃபைனல் பாட்டில் வருது. கண்ணாடி வேற. பார்ல பாட்டில் போறது மாதிரி இருக்கு. ஹாய் மது. குட் டு see you. ஹாய் வைஷு. வெல்கம் டு லண்டன். யா. வைஷு ஸ்கைப்ல பார்க்கறத விட நேர்ல ரொம்ப அழகா இருக்க. என்ன பாக்குறவங்க கூட அப்படிதான் சொல்லுவாங்க. இவரு பால்கி, இவரு காட்டன். என்னது காட்டானா? டேய், என் பேர் பஞ்சாபி கேசன். சுருகி கூப்பிட்டா பஞ்சு, ஸ்டைலா கூப்பிட்டா காட்டன். ஓ அதான் மூஞ்ச பார்த்தா கார் துடைக்கிற கந்த டேய், துணி மாதிரி பொம்மை இருக்கு. மூஞ்சி. டேய் சும்மா ஓகே ஓகேமா. ஒரு செல்ஃபி எடுத்து Facebookல அப்லோட் பண்ணு. We are in London. பல பேருக்கு வைரேறிட்டோம். வயசு அவன் சொல்ற மாதிரி லீகல போட்றத நீ தான் மாட்டிக்குவே. ஐஷோ போற வழியில அப்படியே நியூயார்க் பார்த்துட்டு போயிடலாம். பால்கி நியூயார்க் அமெரிக்கால இருக்கு. பாத்தியா, நம்ம நாட்டுல இருந்து சுரண்டி எடுத்துன்னு வந்து எவ்வளவு சோக்கா கட்டிக்கிறானுங்க பாரு வெள்ளக்காரனுங்க. சூப்பரா இருக்கு. எங்க பாத்தியா, அடுக்கு செட்டி மாதிரிலாம் ஒரு பில்டிங். அந்த பில்டிங் எவ்வளவு டாலா இருக்குல்ல. இங்க பாருங்க, இதான் லண்டனோட ஃபேமஸ் டவர் பிரிட்ஜ். இதெல்லாம் என்ன பிரிட்ஜ்? நம்ம ஊர் கோவம் பிரிட்ஜ் பாத்தீங்களா? வைஷு நீங்க எல்லாரும் எங்க வீட்ல தங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னில இருந்து அது போய்டும் சார். தேங்க் யூ கணேஷ். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? வந்துட்டோம்ல. வைஷு இதுதான் நம்ம வீடு. பால்கி காட்டன் இறங்குங்க. இதுதான் நம்ம ஸ்வீட். வாவ். அட இதான் நம்ம என்ன தங்க ஊருடா போறோம். இது? ஒரு புளிய மரம் காணோம், ஒரு பனை மரம் காணோம். பின்னால பாக்குறேன். பெரிய அர்ஜென்ட் வேற. டேய் காட்டா, வீட்டுக்கு முன்னாடி ஆறு ஓடுது. காலை கடனை முடிச்சிட்டு சும்மா குளிச்சிட்டு வந்தா கும்முன்னு இருக்குடா ஃப்ரெஷ்ஷா. நான் போய் சோப்பு டவல் எடுத்துட்டு வந்துட்டா. டேய் துணி துவைக்கிற சோப்பு எடுத்துட்டு வா. நீ குளிக்கிறது தான் எடுத்துட்டு வரேன். நான் இதோட ஜெயில தூக்கி வச்சிருவாங்க. இங்க பாருங்க, இங்க காலை கடன் மட்டும் இல்ல, கொஞ்சம் கலீஜ் பண்ண நினைச்சாலும் உள்ள தூக்கி வச்சிருவாங்க. புரியுதா? ஜாக்கிரதையா இருங்க, போங்க. நிறைய எடுத்து வைங்க. ஏன் நீங்க தூக்க மாட்டீங்களா? ஓ மாதிரி Just love the interiors. Come on guys. டேய் போடா வரா. வாவ் மது, பூஜை ரூம் இவ்ளோ நீட்டா வச்சிருக்க. Thank you வைஷு. இவன் எங்க வச்சிருக்கா? Beautiful. எவ்ரி ஃப்ரைடே ஒரு ஐயர் வருவாரு. அவர்தான் இந்த ரூமை மெயின்டைன் அப்ப பண்றாரு. நீ சும்மாதானா? இவ கூட என்ன ஹஸ்பண்டா மெயின்டைன் பண்றானா பாத்தீங்க? நினைச்சேன். இத பக்கடா. வைஷு நீங்க எல்லாம் குளிச்சிட்டு ரெடியா இருங்க. அதுக்குள்ள நான் லஞ்ச் ஆர்டர் பண்ணிடுறேன். ஆர்டர் எதுக்கு? நான் சமையல் பண்றேன். வா கிச்சனுக்கு நான் காட்டுறேன். ஆஹா. டேய் மூஞ்சி உள்ள விட்றாத. என்ன வாசனை, என்ன வாசனை. அப்படியே மாமி மெஸ் டேபிள்ல உட்கார்ந்திருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்யா. கத்திரிக்காய் பொரியல், வடகம், வத்த குழம்பு, பீன்ஸ் பொரியல், மோர் குழம்பு, அப்பளம். ஆஹா, வாட் a combination, what a combination. தட்டல சோறு போட்டியா? குக்கர் பக்கம் யாரும் வராது. ஏன் குக்கர்ல சாப்பிட்டு வாஷ் பண்ணுவியா இல்ல நாக்கால அப்படியே தொடச்சு வச்சிருவியா? டேய் போடா. அது இல்லடா, நம்மலாம் தட்டுல சோறு போட்டு குழம்பு ஊத்திப்போம். அவன் குக்கர்லயே குழம்பு ஊத்தி சாப்பிடுவான். சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. ஏங்க இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கு எப்படி செத்து போயிடுச்சு தெரியுமா? மனுஷங்க சாப்பிட முடியாத சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேங்க. டேய் போடா பக்கம். ஏடா காட்டன், என்னடா?
இவன் ஹஸ்பண்டாவும் இல்ல குக்காவும் இல்ல வேற என்னவா இருப்பான்? ஒருவேளை கூட்டி டேய் இங்க என்ன சொல்ற? இல்ல கூட்டி பெருக்கி சுத்தம் பண்றவனா இருப்பான்னு சொல்ல வந்தேன். ஓ அத சொல்றியா? ஏய், நீ என்ன நினைச்ச? மைண்ட் வாய்ஸ். ஓ உனக்கு கேட்டுச்சா? மைண்ட் வாய்ஸ், ஓபன் வாய்ஸ். நீங்க எந்த வாய்ஸ்ல பேசினாலும் நான் கோவமே பட போறது இல்ல. நான் சொல்லலாம் சார் வெக்க கட்டவன்னு. நானும் கட்டவன். சிரிக்கிறா. பண்ணிக்கா. ஏய் யார பண்ணின்ற? அண்ணா செத்து மூஞ்சி மேல வச்சு அப்செட் ஆயிடுவ நீ. டேய் விடுடா. அடிக்கிற வெக்கமே நான் சிரிக்கிறா. ஏய் யாராவது வீட்டுக்குள்ள பேசி வைக்கிறது? மணி அடிக்காத நிறுத்துறா. வாட்ஸ்அப் சாமி சீடர் இல்லாம சிங்களா வந்துக்கிறாரு. சாமி பின்னாடி இருந்து பார்த்தா பேய் மாதிரியே இருக்கீங்க. முதல்ல அந்த கொண்டையை கட்டுங்க. உன்னை முன்னாடி பார்த்தாலே பேய் மாதிரி தாண்டா இருக்கு முண்டம். எங்க போய்? எங்க போய்? வேற சப்போஸ், வேற சப்போஸ். ஐயர் தான் பேய் நினைச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நீங்க போய் மதத்தை கண்டினியூ பண்ணுங்க. வீட்டை சுத்தி ஒரே மந்தம் தான் சொல்ல போறேன். நான் கண்டினியூ பண்றேன். மது வீக்லி உங்க வீட்டுக்கு ஒரு ஐயர் வந்து உன்னை மெயின்டைன் பண்ணான்னு சொன்னீங்க. அவன் தானே இது? அவனே தான். மானே சிரிக்கிறான். ஐயோ அம்மா கண் முன்னாடியே கட்ட பொண்டாட்டி ஒருத்தன் இன்சல்ட் பண்றான். ஓங்கி ஒரு பஞ்சடமை என்னமோ பஞ்ச நிலத்தன மாதிரி என்ன பண்ணி சிரிக்கிற? இன்னொரு அரை விட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். உள்ளே வர சொல்ல வேண்டிய டைலாக் அவ சொல்லிட்டு போறா. It's all in the game, yeah. எனக்கு வலிக்குது. எனக்கு வலிக்குது. டேய் வலிக்காத மாதிரி நடிக்காத. ஐஷு நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்டுக்கு ஓனர் கிட்ட சொல்லிட்டேன். வேலையை சிறப்பா செய்யணும். என்ன அடங்கவே மாட்டியாடா? ஏய் பால்கி உன் பால் குண்டா வாய் வச்சு என்னது மாட்டி விட்டுறாத. என்ன சரி கோத்து. ஏய் ஓனர் நிக்கிறான். ஓனர் முடிச்சு சைலண்ட் ஆவா. சொன்னதே திருப்பி சொல்லாத. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துறேன். நான் மீட்டிங் போறேன்னு தெரியலையே. ஹாய் மச்சான். அட இது முதல் நாளே குச்சானோட This is the நிக்கிறான். man you've been looking for. Hi. Nice to meet you. அஸ்ஸலிம்டா. Okay, Mr. Cotton. They are here to order a very special cake. Your first order on your first day at this shop. Understand? நட அண்டர்ஸ்டாண்ட் சைக்கிள் ஸ்டாண்ட். ஓகே வாட் ஆர்டர் டெல் மீ கப்பு முக்கா. Well, we'd like something different. நான் ஒய்ஜி மகன் தான். Well, we would like a 3D cake. என்னடா 3D கேக் CD கேக் கோத்துடுனே. வயசு அந்த நீட்டு பாம்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. You mean a 3D cake with 3 layers of cream, one with fruits, one with nuts? Can't be done. யா ஃபார்முலா உங்களுக்கு தெரியல. போய் அடுப்புல அண்டா வச்சு பால் ஊத்துங்க போங்க. Oh, போ. hold on. என்னடா கண்டுபிடிச்சேனா? You are supposed to be the chef. Why are you telling her to go? No, he's just giving me instructions. Yeah, this is my husband. This 3D small cake. I am big cake player. 1 ton, 2 ton, 3 ton, 5 ton, 4 ton. Oh, really? கமிட்டி Sounds பாப்பா good. புரிஞ்சுனா? எல்லாத்தையும் செய்வேன்டா. வயசு நம்ம இப்படியே பேசினா நம்ம டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிரானுங்க. போய் வேலை பாருங்க போங்க. சார் அந்த பொம்பளை போலீஸ் பியூட்டிஃபுல் சார். Around the corner. Okay, thank you. ஏய் என்னடா சுத்தி நில்ல. போய் வெங்காயம் வெட்டற போடா. கடையில வேலை செய்யணும். எனக்கு தான் வேலையே தெரியாது. ஆனா போஸ்டிங் கொடுத்துட்டானுங்க. வயசு எதனா தான் நீ தான் சமாளிக்கணும்னா. பாத்துக்கலாம். யாரை சுத்தத்துக்கு கத்தி எடுக்கிறேன்? சும்மா என்டர்டைன்மெண்ட் தான். அது கொட்டிட்டு கால் டப்பா என்கிட்ட கொடு. ஆத்தர் போட்டு வச்சுக்கலாம். அது என்ன ஒயிட் ஜெம்ஸா? இது என்ன சர்ச் ஜேம்ஸா? இது என்ன சுகர் ஃப்ரீயா? அவனுக்கு யூஸ் ஆகும். சூப்பர். ஐஸ் என்ன பெல்ட் மாதிரி பண்ணிட்டான். எடுத்து இடுப்புல கட்டிக்க. அது தான் வாயில பாரு. இதை கூட போடுவாங்க. வைஷு ஓனருக்கு மட்டும் எனக்கு வேலை தெரியலன்னு தெரிஞ்சதுன்னு நினச்சிக்க என்னை குமிரிடுவான். இரு இப்போ போய் சொல்லிட்டு ஏய் என்னடா நீ சொன்னவருக்கு மாட்டேன் நீ வைஷு நான் சொன்ன மாதிரி சூப்பராக வந்துச்சு கேட்க. சும்மா என்டர்டைன்மெண்ட் தான். ஹாய் என்ன வேலை பார்க்குறீங்க? இடியட் மாதிரி வேலை பார்க்குறீங்க? ஆப்பிளே ஒன்று கழுவாம இருக்குது. வாட் ஆர் டூயிங் இது? அவன் தலைமையில தட்டு வை. ஏன் கேட்குறது தார ஊத்துறீங்க? கீழே ஊற்றி வச்சிருக்கீங்க. வாயில தானே ஊற்றுறது தானே? ஹாய் உன் வாயில் இருக்கிற மட்டும் எடுத்து மேலே விட. போக மாட்டானே. என்னது இது குண்டு பழகாய் எப்படி இருக்குது? சின்னதா பெருசாக வேண்டி தானே? குயிக் பாஸ் குயிக். வேலை தெரியாம வந்துட்டு என்ன ஏன் இன்சல்ட் பண்றீங்க? நான் மறிக்கிறேன். வேலை பாரு. ஓனர் பார்க்குறாமா. போடு உள்ள அள்ளி தூக்கி போடு. Very good. ஏன் இவ்வளோ பண்ணி போக மாட்டான்? போய்க்க. வயசு ஓனர் பார்த்துருந்தானா அதான் கொஞ்சம் பில்டப் பண்ணேன். தப்பா எதுவும் நினச்சிக்காத. இல்லைன்னா என் வேலை போயிடலாமா? காரி ஆகணும்னா காலை பிடிப்பான், இல்லைன்னா அப்படியே காலை வாரி விட்டுருவான். ஏதோ பிளான் பண்ணி தான் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம அது வைஷு பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் பிரைன் வேணுமே. அது ஏது என்கிட்ட என் பரம்பரைக்கே கிடையாது இல்லை. அது கரெக்ட். பால்கி இவன். சரி இந்த கேக் ரெடி ஆயிடுச்சு. Okay. டெலிவர் பண்ணிட்டு வரலாமா? நான் செஞ்சு கேட்க நானே கொடுத்துட்டுமா? ஏன் முறைக்கிறேன்? மூஞ்சி சிரிச்சா மாரியே போவோம். அப்போதான் நம்ம செஞ்சு நம்பணும். Here's your cake. அஸ்தலிம்டா. Hello. You're very quick. மை கேக் குடுமே அச்சிக்காம சாப்பிடுங்க. Sure. இந்தா புட்றா. Wow. Smells lovely. Yeah, smells beautiful. That's amazing. Thank இனி you. கடை பார்க்க வரக்கூடாது. வந்தனா சுத்தனி பிச்சு ஊத்துவேன். And thank you. You're welcome. அஸ்தா லம்பா. See you. Bye bye.
ராசாடியே நில்லு இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு. ஐஷு ஆ தேங்க்யூ. எதுக்கு? அந்த வெள்ளக்கார பொண்ணு என்ன லவ் பண்றான்னு நினைக்கிறேன். என்னது? பார்த்தல எப்படி கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு போனத. அட பாவி, இந்த ஊர் கல்ச்சர்ல கிஸ் பண்ணா தேங்க்யூன்னு அர்த்தம். கல்ச்சரை பத்தி மனுஷன்ட்ட சொன்னா சரி, காண்டாமிருகத்திட்ட சொன்னா எப்படி புரியும்? டேய் போடா, போய் டேபிள் தொடடா போடா. சரிடா. டேய் டேய் இதெல்லாம் பழைய காமெடிடா. நீயே பழசுதான்டா. போடா. சரிடா. வாவ் பியூட்டிஃபுல் கோலம். போடமா கரடிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? டேய் அதேடா நோண்டறதுனோடா. ஹே அங்க எதுக்கு டெக்கரேஷன்? இட்ஸ் குயினோட பர்த்டே. இல்லையா மகாராணி பண்ணால. ப்ரோ என்னடா? யூசுவலா சண்டே அன்னைக்கு உங்க ஊர்ல என்ன பண்ணுவீங்க? காலைல ஒரு குவார்ட்டர், மதியம் ஒரு குவார்ட்டர், கூட ஒரு பீர், நைட் ஒரு ஹாஃப் குவார்ட்டர் குஸ்கா சாப்பிட்டு மட்டைய ஆயிடுவோம். நம்ம கேசா நீ எப்படிப்பா கண்டுபிடிச்ச? மூஞ்ச பார்த்தாலே உக்கிரம் தெரியுதே. நைட் உட்கார திருவாதா. வீட்ல நீ வந்து பாத்தியா? மது வைஷுக்கு ஒரு ஆப்பிள் கட் பண்ணி கொடு. ஆப்பிள் எங்க எப்படி டெம்போ லாரி தண்ணில போகுது? அந்த மஞ்சள் ஏய் கலர் பேக்ல. ஏதோ தேம்ஸ் லண்டன் கிண்டன்னா எங்க ஊர் முட்டுக்காடு மாதிரி தான இருக்குது. ஓ நீ அங்கெல்லாம் போயா? ஆறானா அப்படியே கிளம்பி போவோம் நாங்க ஐயோ போட்ல. என்னோட செயின். ஏய் சாந்தமா. வைஷு என்னோட செயின் தண்ணிக்குள்ள விழுந்துச்சு வைஷு. அது தாலி ஊந்துச்சா? ஏய் தாலி நான் எப்படா போட்டேன்? கையில போட்டுட்டேன். ஏய் இதுக்கு நீ தண்ணில வந்து சாவலாம்டா. டேய் என்னடா மரியாதை குறையுது? ஏய் மண்ணாடி உன மதிக்க பாரிஸ்ல மாட்டானே வாங்குனது மதிக்கிட்டு. வீனஸ் கார்டன் ரொம்ப பிரேயர் பண்ணி கொடுத்தது. இட்ஸ் வெரி லக்கி தெரியுமா? அந்த பிரேஸ்லெட் எனக்கு எப்படியாவது வேணும் வைஷு. அது ரொம்ப சென்டிமெண்ட். அடா தண்ணி கவலைப்படாத. இவங்க கிட்ட அந்த பாதாள கரண்டி இருக்கான்னு கேளு. என்னடா இது இங்கிலீஷ்ல என்னடா அது பேரு? ப்ளீஸ். Okay, wait, I'll give you. ஏய் ஜெயிக்கிட்ட கொடு. ஏய் போட் ஆடாரா. அப்படியே நிறுத்து, அப்படியே ஸ்டாண்ட் பண்ணு. அதோ அங்க போடு. ஐயோ. அங்க போடு. போடு அவன் சொல்ற போடு. 1 2 3 மாட்டிச்சு குறவு நேத்து பாயில விட்டுங்க. இது தள்ளி போடுங்க. டேய் என்னடா? போட்ட இடத்துல தான்டா எடுக்கணும். தள்ளி போடுங்கடா. ஜஸ்ட் மிஸ். வயசு நீ போறமா. ஹே அங்க இருக்கா பாரு. போடு. இரு. ஒரு கை பிடி. ஆல ஏறடா. நல்லா இரு. பேசிக்கோங்க சந்தி வருது. ஊதத்துக்கு தான். வைஷு இது என்ன அழுக்கா? இத தூக்கி போடு. ஹே இது இந்தியன் ஓஷன்ல மட்டும் தான் கிடைக்கும். இது வலம்புரி சங்கு, ரொம்ப ரேர். பத்திரமா வச்சுக்க. வீட்ல முன்னாடி பாத்துக்க. என்னாச்சு? என்னாச்சு? வைஷு என்னாச்சு? என்னாச்சு வைஷு? என்னோட ஷார்ட் பீட்ஸ்ல கைய வச்சிட்டேன். அதே தொடாதன்னு சொன்னேன். கிழிச்சிருச்சு அவ்வளவுதான். கழுவிக்கோ. சொன்ன கேக்குறியா? பரவாயில்ல அந்த ஃபைல் விரல்ல கட்டு. இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. தண்ணியில வாஷ் பண்ணா சரியாயிடும். வைஷு அப்படி என்னதான் இதுல ஸ்பெஷல்? இவ்ளோ கேர் எடுத்துக்கற? இந்த சங்கோட விசேஷம் என்னன்னா, இது நம்ம பூஜை ரூம்ல வச்சோம்னா வீடு சுபிக்ஷமா இருக்கும். அப்படியா? எல்லாம் நல்லதே நடக்கும். அநேகமா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துரும்னு நினைக்கிறேன். மஞ்சள் போடுவா? கொஞ்சமா போடு. சொல்லி போறோம். மண்டாட்டி உனக்கு சங்கூதிடுவா. மூடிட்டு கம்முனடா. சூப்பரா கழுவி வச்சு. வேணாம் பெரிய ரெடி கொடுத்துருங்க. இதுக்கு சங்குனா இத பயம். பூஜை ரூம்ல வச்சிருங்க. அப்படியே கண்ணம்மா பேர்ல ஊதற நான் மாதிரி இந்த பாலை இருக்கறான். போடா. கொடுத்து வரேன். இது எங்க திம்போது? அப்படியே காபி போட்டு குடிக்கலாம். கணேஷ் ஃபர்ஸ்ட் நைட் பத்தியா பேசுற? ஃபர்ஸ்ட் டேபிள் க்ளீன் பண்ணு. கொஞ்சம் குடியா. என்னது? குடிச்சு அந்த துணி எடுத்து கொடுமா. அது
கணேஷ் கணேஷ் இப்போ ஓகேவா? கீழே போய் கூலா தண்ணி எடுத்துட்டு வா போ. தண்ணி எடுத்துட்டு வந்த பிறகு ஓகேவா? ஏய் போ. ஐ ஜாலி. வந்துடுறேன். முதல்ல பாட்டிலில் தண்ணியை ஃபில் பண்ணணும், அப்புறம் அவளை கரெக்ட் பண்ணணும். சத்தியமா சொல்றேன், உள்ள பேய் இருக்கு. பேய்க்கு போய் பாரு. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் பாரு. ஃப்ரிட்ஜுக்குள்ளயா? பாரு. பேய் எங்க போச்சு? என்னடி குத்த வச்சிருந்த சிக்கனை காணோம்? ஃப்ரிட்ஜ்ல இந்த மொத்த சிக்கனை சாப்பிட்டுட்டு வெறும் எலும்பை மட்டும் வச்சுட்டு என் கிட்டயே திகில் பட விட்டுறியா? அவனே உன்ன நான் அடிக்கலையா? அப்படியே கத்துறா. பேய் உள்ள இருக்க. ஏய் நல்லா பாருடி, அது ஒரு நிழலு. நல்லா பாரு, கையாட்டு. நல்லா கையாட்டு. அதுவும் கையாட்டுது பாத்தியா? இப்ப புரியுதா? அதுவும் நிழல்தான்னு. அவிய பார்த்து என்னங்க என்னையா கூப்பிட்டு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே கையை பிடிச்சு போட்டு போயிடுங்க. கையை பிடிச்சேன், இடுப்பு பிடிச்சேன். டேய் குளிக்கும் போது எவன்டா பைப்பை மூன்னது? டேய் இந்த நேரத்துல எவன்டா குளிக்கிறது? மாட்டான்டா காட்டா. இந்த வரண்டா டேய். டேய் கணேஷ். டேய் அட அட டேய். டேய் கணேஷ். டேய் பால்கி ஓடி வா. அடடி பேய் பேட்டு பிடிச்சிருடா. பேய்டா. பாத்ரூம்ல பேயா. எங்கடா? உள்ள இருக்கு. உள்ளே பாத்தி வச்சிக்கிறல அச்சு பாரு. டேய் சொப்பு வாயா சொப்பறா. டேய் உள்ள ஒண்ணுமே இல்லையேடா. தள்ளி வா. ஒண்ணுமே இல்லையா? பேண்ட் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு பாரு. ஒண்ணுமே இல்லையா? டேய் லூசு. பேண்ட் கொக்கில மாட்டிருக்கடா. கொக்கிலையா? பேய் இவ்ளோ பிடிச்சு இழுக்குதா? இந்த பேய் பஞ்சாயத்து போய் தாங்கலையே. படுத்து தூங்கு. மூச்சு பத்தி அவனுக்கு கர்ண கழுவி போய் தூங்குங்க எல்லாரும். மாதிரி. கல்ல முதல் வேலையா ஐயர் மாதிரி இருக்கணும். போடா. நிஜமா பார்த்தா எப்படி லைட் ஆப் ஆச்சு? ஒண்ணுமே புரியலையே. போலியாரே போலி கணேசா கணேசா. விநாயகா எல்லாம் நல்லா இருக்கணும்பா. கடவுளே, என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தி கொடுப்பா. தைரிய லட்சுமியே காப்பா. முருகா வைஷு, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பூஜை நான் பார்த்ததே இல்லை. பண்ணிதான் தெரிஞ்சிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. ஆமா வைஷு, மதுவை கூட பூஜாரிக்குள்ள நான் பார்த்ததே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐ அம் சோ ஹாப்பி. கீழே ஊத்தாம குடி. வயசு வந்துட்டால, இனிமே இந்த வீடு சுபிட்சமா இருக்க போகுது. வயசு ரொம்ப ராசியான பொண்ணு. வயசால தான் கல்யாணமே ஆக போகுதுன்னா பாரு. ஆமா வைஷு, நீ வந்த நேரம் இந்த வீட்ல ஒரு குழந்தை சத்தம் கேட்டுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்ற மது? இப்ப என்ன அவசரம்? சும்மா இரு. இவ்வளவு நாள் சும்மா தானே இருக்கேன். சரி இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். யாராவது இந்த சங்கு ஊதுங்க. பெரியவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அந்த அடுப்பு வாங்கி பால்கி நீங்களே ஊதுங்க. ஊதிட்டா போச்சு. ஏய் நல்லா டைட் பண்ணி ஊது. டைட்டா ஊதுனா மூச்சு போயிடுந்தா முள்ளம் பண்ணி போட்ட விடுறா. என்ன சங்குத சொன்னா சைக்கிள் காத்தடிக்கிறாரு. டேய் என்னடா? எனக்கு ஊத வரல, நீ ஊதுறா. நான் எவன் குடும்பத்தில் சங்கு ஊதுனது ஓ கிடையாது. இப்ப அதை நிறுத்திட்டியா? நீ நிறுத்தணும்னே நானும் நிறுத்திட்டேன். வயசு நீயே ஊதுமா. பெருசுக்கு வயசாச்சா? நீங்களே ஊதுங்க. ஊது வயசு.